அழைக்கப்படுகிறாள், வணங்கப்படுகிறாள். அப்படி பார்க்கும்போது அந்த பராசக்தியின் ஸ்வரூபங்கள் எல்லாம் அந்த தென் திசையை நோக்கி வச்சிருக்கேன். அனுமனை வைக்கலாம். அனுமனை வைக்கிறது பார்த்தீங்கன்னா ராமரே சொல்லியிருக்காரு. அதாவது அனுமனை வணங்கினால் எந்த பயமும் இருக்காது, அந்த யமனும் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தென்முக கடவுள் குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட பெரியவர் அவர் தான். அதனால் யாராக இருந்தாலும் அவரிடம் அடிபணிந்து தான் போக வேண்டும். அந்த குரு பகவான் வந்து சாட்சாத் நம்ம சிவபெருமான் தான். நம் சிவபெருமானுடைய இன்னொரு ஸ்வரூபம் தான் இந்த குரு பகவான். அதனால் பார்த்தீங்கன்னா சிவனை மிஞ்சி ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் நீங்கள்? அவர் இடுகாட்டுக்கே தலைவனாக இருந்திருக்காரு. அப்போ வந்து அவரை பார்த்து எல்லாருமே அடிபணிஞ்சு தான் ஆகணும், பயந்து தானே ஆகணும், யமன் கூட பயந்து தானே ஆகணும். அதனால் சிவபெருமானின் ஸ்வரூபமான குரு பகவானை அங்கே வைக்கலாம். பராசக்தி ஸ்வரூபி தாய் அவளை வைக்கலாம். அவளுடைய ரூபங்களில் இருக்கக்கூடிய சில கடவுள்களை அங்கே